ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு நாங்கள் குளச்சல் பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். பட் பீச்சில் இந்த அலையோட வேகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுனால யாரையுமே கடலுக்குள்ளே போக அனுமதிக்கலை. மழையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக மழை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்குது. பட் இங்கே நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ வெயில். பட் கொஞ்ச நாள் முன்னாடி மழை ஸ்டார்ட் ஆன டைமில் ரொம்ப மழையும் காற்றும் அதிகமாக இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலையோட வேகம் ரொம்பவே ஆக்ரோஷமாக தாங்க இருக்குது. யாரையுமே கடலில் போய் கால் நனைக்கிறதுக்கு கூட அனுமதிக்கல. இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த கடல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தாங்க வந்திருந்தோம். பார்க்கை பார்த்த உடனே இந்த அதிர்ச்சி தாங்க காத்திருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ மாறி போச்சா அப்படிங்கிறது மாதிரி தாங்க யோசிக்கிறது மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் வடிவேல் கிணத்த காணோம் அப்படின்னுட்டுன்னு சத்தம் போட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் இந்த பார்க்கை காணுமே அப்படிங்கிறது மாதிரி தாங்க தேட வேண்டிய சிச்சுவேஷன் வருமோ அப்படின்ட்டு தாங்க நான் யோசித்தேன். பட் அங்கே உள்ள எந்தெந்த பொருட்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரியான பறவைகளும் விலங்குகளும் வச்ச ஸ்டாச்சு நிறைய இருக்குது. அது மட்டும் ரொம்பவே சூப்பராக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்காவாக ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுதுங்க. இப்போ எல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு மேலே தாங்க ஏறி உட்காந்துருந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் சுற்றியும் இந்த மரம் செடிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுகள்லையும் இந்த பூவரசு மரம் இல்லாத வீடு இல்லை அப்படின்ட்டுனே சொல்லலாம். எல்லாரோட வீட்டு முன்னாடியும் இந்த மரம் ஒன்று இருக்குங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை சுற்றியும் இது தாங்க நெட்டு விட்டுருக்காங்க. இந்த புலியோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் குளச்சல்னா பார்க்குனா ஏதோ ஒன்று எழுதியும் சூப்பராக வச்சுருப்பாங்க. பட் அது கூட தடயமே இல்லாமல் மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த மரங்கள் மட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. மரங்களை பார்க்கும்போது சின்ன வயசில் இந்த இலையை எடுத்து உருட்டி பிபி செய்து விளையாடின ஞாபகம் தாங்க இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்லைடில் கூட பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த தகரம் எல்லாமே போய் டேமேஜ் தாங்க இருக்குது. பட் நாம் ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பக்கத்திலே கடல் இருக்கிறதுனால அந்த உப்பு காற்று பட்டு தான் இந்த இரும்புகளெல்லாம் துருப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பெரிய நியாயமாக இருந்தாலும் கூட, பட் அந்த பொருட்களெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தாங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த மரத்திலே செய்து வச்சுருக்கிற இந்த சேர் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்கும். சிங்கிளாகவும் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபுளாகவும் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஊஞ்சல் தொங்கும், இன்னொரு பக்கமும் 2 ஊஞ்சல் இருந்துச்சு. பட் ஒரு நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊஞ்சல் காணாமல் போயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஊஞ்சலையுமே ஒரு பக்கமே காணலை, ஒரு பக்கம் மட்டும் தான் ஊஞ்சல்ல இருந்து பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயே குழந்தைங்களுக்கு உட்காந்துருந்து அப்படியே போர் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக எப்போவாச்சும் தாங்க இங்கே பார்க்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிறது. பட் அப்போயெல்லாம் இந்த பார்க் நல்லா இருந்தப்போ விளையாடுங்க அப்படின்னு சொன்னாலும் விளையாட மாட்டாங்க. பட் எப்போ கேரளா வந்தோமோ அங்கே இந்த பார்க்லாம் நல்லா விளையாடி எடுத்து தினமும் அதுக்கப்புறமா தான் ஊருக்கு வந்தாலே பார்க்கு அப்படின்னுட்டு. பட் இப்போ பார்க்குக்கு போய் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் அங்கே எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட சீனரி இந்த மாதிரி தாங்க இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இப்போது கடலில் யாரையுமே அனுமதிக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக உட்காந்துருந்து தாங்க எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்காக. ஈன்னு காற்றும் அந்த கடல் அலையோட வேகமும் அதிலிருந்து வரக்கூடிய காற்றும் அந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே இதமாக தாங்க இருக்கும். நீங்கள் பீச்சுக்கு போனால் இந்த மாதிரி கடல்லே உட்கார்ந்துருந்து அந்த கடல் அலையை ரசிப்பீங்களா, இல்லை கடலில் இறங்கி விளையாடுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் பொது இடமா இருந்தாலும் அது மக்களுக்கானது அப்படிங்கிறது யோசிக்காமல் நம்ம வீட்டை நாம் எப்படி பாதுகாப்போமோ அதே மாதிரி இதையும் நாம் பாதுகாக்கலாமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.